தமிழ் மகன் ஐசக் மீண்டும் வந்துட்டேன். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் கேட்கலாம், யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? நின்னா பிரச்சனை, நடந்தா பிரச்சனை, உட்காந்தா பிரச்சனை, ஏச்சா பிரச்சனை அப்படின்னு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்கே இருக்குது? எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது. உன்னோட பிரச்சனை நீ சமாளிச்சுக்கோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ப்ராப்ளம்ஸ். இப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம சந்திப்போம், நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவோம், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சிலது நம்ம கிரியேட் பண்ணதாக இருக்கும், சிலது தானாக வர்றதா இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம ரொம்ப டவுன் ஆகும். இப்போ நானே எடுத்துக்கோங்க, ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது சால்வ் ஆகிற வரைக்கும் மனசு ஒரு நிலையில் இருக்காது. மைண்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பேன். என்னடா இது, நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம போய் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமே, ஐயோ இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் சில நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும் போது பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும். ஓகே, நம்ம இப்படி பண்ணால் இது சரியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவே இல்லை, இப்படி பண்ணால் சரியாக இருக்கணும், எந்த ஐடியாவும் கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? எங்கள் அம்மா ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி நைட்டில் ரொம்ப யோசிப்பேன். என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் இந்த மாதிரி அவங்ககிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்னால் சமாளிக்க தெரியல, எனக்கு சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது, மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டாலும் ஒன்றுமே ஐடியா வர மாட்டேங்குது. அப்போ எங்கள் அம்மா கேட்பாங்க, சொல்யூஷன் கிடைக்கல தானே? ஆமாம் கிடைக்கல. அப்போ எதுக்கு யோசிக்கிற? அந்த பிரச்சனை நடக்கும்போது ஃபேஸ் பண்ணு. அப்போ நம்மளுக்கு நம்ம திருப்பி அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படின்னு. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு தான் சொல்யூஷன் கிடைக்கல. அப்போ அந்த ஃபேஸ் பண்ணிட்டு போகும்போது, நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த பிரச்சனையை நேருக்கு நேராக சந்திக்கும் போது இம்மிடியேட்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகும். மோஸ்ட் ப்ராபபிலி அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா டெய்லி நம்மளோட நிறைய பிரச்சனை இருக்கிறனால நம்ம லைஃப்பை நம்மளே தாங்க பிரச்சனை பண்ணிக்கிறோம். யோசிச்சு 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 இது நடந்திருக்க கூடாது, நடந்திருக்க கூடாதுன்னா அது வெரி குட், நடக்காமல் இருந்துச்சுன்னா நல்லது. ஆனால் ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்கும். சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளமே இல்லைங்க. அப்படி சொல்யூஷனே இல்லைன்னா ஃபேஸ் பண்ணணும், நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணணும். ஈவன் திஸ் வில் பாஸ் அவே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நம்ம கொண்டு வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் உட்காந்து இப்போ இந்த டைமில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லாஸ்ட் இயர் இதே டேட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதை நீங்கள் கடந்து இப்போ இந்த டேட்டுக்கு வரலையா? அதே மாதிரி தாங்க இன்னைக்கு உள்ள ப்ராப்ளம் அடுத்து மறைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ப்ராப்ளம் ரெடியாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம எப்பவுமே சேலஞ்ச் வந்துக்கிட்டே தான் இருக்கும், நிற்கவே நிற்காது. ப்ராப்ளமே இல்லைன்னா போர் அடிச்சிடும் போல நம்மளுக்கு. ஏதாவது இப்போ நீங்கள் சீரியல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் சீரியலில் மோஸ்ட்லி ஒரு சுச்சுவேஷன் வரும், ஒரு ப்ராப்ளம் வரும், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய எபிசோடில் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வாட்ச் பண்ணுவோம். எப்படா இவங்க சமாளித்து வர போகிறாங்க, இல்லை மாட்டிக்குவாங்களா அப்படின்னு. அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லேயும் இப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் சால்வ் பண்ணுறதுக்காக நான் நிறைய ஆக்ஷன் எடுப்பேன், நிறைய யோசிப்பேன், நிறைய பேசுவேன், நிறைய செயல் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் பாருங்களேன், இதெல்லாம் செட்டில் ஆனதும் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக போகிற மாதிரி இருக்கும், நல்லா பீஸ்ஃபுல்லான தூக்கம் கிடைக்கும். திடீர்னு இன்னொரு ப்ராப்ளம் ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெயிட்டிங் லிஸ்ட்டில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவோம். ப்ராப்ளம்னா நான் பெரிய ப்ராப்ளம் மட்டும் பேசலைங்க, சின்ன ப்ராப்ளம் கூட தான். எனக்கு கம்ஃபர்டபுளாக தூங்க முடியல, எனக்கு என்னோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வெளியே சத்தமாக இருக்குது, அதெல்லாம் கூட தான் ப்ராப்ளம். என் பைப் திறந்தா தண்ணி வரல, இன்றைக்கி என் வீட்டில் எலக்ட்ரிக் இல்லை, அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள். என்னோட டாட்டா ஸ்லோவாக இருக்குது, என்னோட நெட்டு வேகமாக போக மாட்டேங்குது, இதுவும் ப்ராப்ளம் தான். இதுல வேரியேஷன் என்னன்னா, சின்னதாக பெருசான அந்த இம்பேக்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்களா, அதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா, அந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ப்ராப்பர் ஹெல்ப் இருக்கும். யாரும் தனியாக இல்லைங்க. இங்கே ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்கொள்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கண்டிப்பாக அதுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. நீங்கள் பெரிய ப்ரொஃபஷனல் லெவலுக்குலாம் போக வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேளுங்க. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு நான் எங்கள் அம்மா கிட்ட பேசுவேன், இல்லைன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி நடக்குது, இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்துடுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்பேன். அப்போது சில பேர் அது காமெடியாக சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை, நம்ம பார்க்காத பிரச்சனையை நீ பார்த்துட்ட அப்படின்னு. ஆனால் சில பேர் நல்லா ஜெனுவினாக ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி நீ சமாளிச்சுட்டு வெளியே வரலாம் அப்படின்னு. ஆனால் முக்கியமாக நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு காப்பாற்ற முடியலைங்கிறது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வராதுங்க. டெஃபினெட்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வருவீங்க. அது மேட்டர் ஆஃப் டைம்.
அதுதான் இங்கே இந்த டைம் தான் டிசைட் பண்ணும் இந்த பிரச்சனை வெளியேறதுக்கு. அப்புறம் சரியான அசிஸ்டன்ஸ், நல்ல உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியேறதுக்கு. பிரச்சனைன்னு சொல்லும் போது ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்னு என்னது கிளஸ்டர் பண்ணாமல், ப்ராப்ளம்னா அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம். முதல்ல உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க. ஓகே, நம்ம யோசிச்சு பார்ப்போம் இதை என்ன பண்ணலான்னு. ஆனால் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. அதுக்காக தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து விடிய உட்காந்து ஐயோ எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னு. இது என்ன ஸ்கிரிப்ட் எழுதி இந்த ஃபேஸ் பண்ண போகிறோமா? இல்லைங்க, அது ஃப்ளோவில் வர்றது தான். ஒரு விஷயம் நம்மளை அட்டாக் பண்ண வருதுன்னா அந்த விஷயத்துக்கு எனக்கு சொல்யூஷன் இல்லை, எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஷீல்டு இல்லை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னா நான் ஃபேஸ் பண்ணி அந்த டைமில் எனக்கு என்ன மாதிரி ஐடியா கிடைக்குதோ எஸ்கேப் ஆகிறதுக்கு, அந்த மாதிரி ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம். முக்கியமாக நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது நம்ம ஏற்படுத்தின பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நம்மளை தானாக தேடி வர பிரச்சனையாக இருக்கலாம். முதல்ல நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அது உண்மை தானே? நம்ம பயப்படுறங்கிற ஒரு விஷயம், நம்மளோட பயத்தை தான் நிறைய பேர் மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஐயோ இந்த பிரச்சனை வந்துருச்சு, நம்மளுக்கு அதை ஏற்றுக்க முடியாது, நம்ம ரொம்ப டவுன் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சில பேர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அந்த சிச்சுவேஷனை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இன்னும் நம்மளுக்கு பயம் அதிகமாகும். பரவாயில்ல, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், இதுவும் கடந்து போகுங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோமா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை நம்ம புக்கு போட்டால் கூட எத்தனை பார்ட்ஸ் புக் வெளியே வரும், எத்தனை வால்யூம் புக்கு வரும்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ இருக்குது. எழுந்திரிச்சிலேருந்து படுத்து தூங்குற வரைக்கும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிப்ரெஸ்ஸாக ஆக்கிக்காமல் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அழகாக உட்காந்து நல்லா சிந்தனை பண்ணி அதை செயல்படுத்த பாருங்கள், ஆக்ஷனில் இறங்குங்க. அப்படி முடியலைன்னா கொஞ்ச நேரத்துக்கு அதை ஒத்தி வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு நிம்மதியாக தூங்குங்க, சாப்பிடுங்க, நார்மலான லைஃப்பை லீட் பண்ணுங்கள். அந்த பிரச்சனை வர்ற சமயத்தில் நேருக்கு நேரம் நின்று ஃபேஸ் பண்ணுவோம். இம்மிடியேட் ஹெல்ப் இல்லை, இம்மிடியட்லி ஏதாவது ஒரு நல்ல ஐடியா ஸ்ட்ரைக் ஆகும், அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர பாருங்கள். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட் கிட்டேயோ யாருக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அந்த பேர்டன் இறங்கும் போது அவங்க ப்ராப்ளம்க்கு ரெசல்யூஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ அந்த பாரம் குறைஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஃபீல் பண்ணும். அப்போ நம்மளுக்கு அந்த பாரம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணும்போது இமிடியட்லி நம்மளுக்கு ஒரு மோரல் சப்போர்ட் இருக்குது, நம்ம மனசில் ஒரு தைரியம் வரும். அவங்க பாசிட்டிவாக நம்மக்கிட்ட சொல்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு மோரல் சப்போர்ட் கிடைக்கும். அந்த மோரல் சப்போர்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்க. தனியாக உங்களால் சமாளிக்க முடியும்னா தட் இஸ் வெரி குட். நீங்களே வெளியே பிரச்சனையை சமாளிக்கிறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி விஷயத்தை சமாளிக்க முடியலங்கிற பட்சத்தில் ஒரு மோரல் சப்போர்ட் தேடுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நானே யோசிச்சுட்டு இருக்கேன் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ இது உங்களுக்கு டெலிவர் ஆகுமா, உங்களுக்கு புரியுமாங்கன்னே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே எனக்கு இதுதாங்க என்னோட பெரிய பிரச்சனை அப்படின்னு. இப்போ சவுண்ட் குவாலிட்டி சரியாக இருக்கா, வீடியோ குவாலிட்டி சரியாக இருக்கான்னு கூட நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு பிரச்சனை தான். ஆனால் இதை சமாளிச்சு ஆகணும். நல்ல ஃபீட்பேக் மூலியமாக, நல்ல விஷயங்கள் மூலியமாக நம்ம பிரச்சனையை ஓவர்லே பண்ணி சமாளிச்சிடலாம். டெய்லி பிரச்சனையை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கையை இழக்க வேண்டியது வரும். நீங்களே யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. நம்மளுக்கு பிரச்சனை தான் ப்ரையாரிட்டியா இல்லை நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கை ப்ரையாரிட்டியான்னு. சரிங்களா? அடுத்து சந்திக்கும் வரை நன்றி.